கடலூர் மாவட்டம் விருதாசலத்தில் கட்டட வேலை செய்து கொண்டிருந்த போது மயக்கமடைந்த தொழிலாளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்களும் பாமகவினரும் மருத்துவர்களை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. கடலூர் மாவட்டம் விருதாசலம் அடுத்த கட்சி பெருமானத்தம் கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி ரமேஷ். இவர் நேற்று விருதாசலம் பெரியார் நகர் பகுதியில் கட்டிட வேலை செய்து கொண்டிருந்த போது மயக்கம் ஏற்பட்டுள்ளது. பிறகு அங்கு வந்த அவரது உறவினர்கள் விருதாசலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து ரமேஷை சேர்த்துள்ளனர். அப்போது அங்கிருந்த செவிலியர்கள் ரமேஷுக்கு சிகிச்சை அளித்ததாகவும் 2 மணி நேரத்திற்கு பிறகு ரமேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் ஆத்திரமடைந்த ரமேஷின் உறவினர்கள் அரசு மருத்துவமனையை நேற்று இரவு முற்றுகையிட்டனர். பின்பு அங்கு வந்த போலீசார் விசாரித்த போது மருத்துவர் வந்து பார்க்காமல் முறையான சிகிச்சை அளிக்காததால் ரமேஷ் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போலீசாரிடத்தில் முறையிட்டனர். பிறகு போலீசார் விசாரணை மேற்கொள்வதாக கூறியதன் பேரில் கலைந்து சென்றனர். இரவு உயிரிழந்த ரமேஷின் உடலானது அதன் பிறகு உடற்கூறு ஆய்விற்காக விருதாசலம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. பணியில் இருந்த மருத்துவரை இது குறித்து விசாரிக்கையில் ரமேஷிற்கு முறையான சிகிச்சை கொடுத்ததாகவும் சிகிச்சை பலனின்றி ரமேஷ் உயிரிழந்ததாக நேற்று இரவு கூறினார். இந்த நிலையில் உயிரிழந்த கட்டிட தொழிலாளி மரணத்துக்கு நீதி கேட்டும் சரியான சிகிச்சை அளிக்காத மருத்துவரை கண்டிப்பதாகவும் தலைமை மருத்துவரை மாற்ற கோரியும் அரசு மருத்துவர்களை கண்டித்து கட்டிட தொழிலாளி உடலை வாங்க மறுப்பதாக கூறி உயிரிழந்த கட்டிட தொழிலாளியின் உறவினர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் தென்கோட்டை வீதி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர்களை கண்டித்தும் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பற்றாக்குறையை போக்க கோரி தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களும் எழுப்பி வந்தனர். பின்பு அங்கு வந்த டிஎஸ்பி கிரியா சக்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் காவல்துறையினர் மாற்று பாதையில் வாகனங்களை திருப்பி அனுப்பினர். பிறகு விருதாசலம் வட்டாட்சியர் உதயகுமார், டிஎஸ்பி உள்ளிட்டோர் தலைமை மருத்துவரை சந்தித்து விசாரணை மேற்கொண்ட போது அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை உள்ள சூழலில் மருத்துவர்கள் பணிபுரிந்து வருவதாகவும் நேற்று ரமேஷிற்கு சிகிச்சை அளித்து அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறினார். அதனைத் தொடர்ந்து ரமேஷின் உறவினர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ரமேஷின் உடற்கூறு ஆய்வு செய்து உடலை பெற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.